இச்சபோர்ட் சினிமாவில் எந்த அப்படின்னா விஷயம் பார்க்க பெற முடியும். பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஒரு செம்ம சண்டை வந்து நடந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ அந்த டாஸ்கோட ரிசல்ட் இன்னும் வரல. பட் இப்போது அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி பல பஞ்சாயத்துக்கள் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கெமியும் பார்வதியும் அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஜீன்ஸ் எடுத்துகிட்டு தான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போய் துவைக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ பார்வதி வந்து டேரெக்டாக வந்து தண்ணி பிடிக்க போகிறாங்க. ஸோ அவங்க தண்ணியை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கெமியும் சரி ஆதிரியும் சரி அவங்க தண்ணியை வந்து கீழே ஊற்றி அடித்து புரண்டி அந்த பக்கெட்லாம் உடஞ்சி ஒரு விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து செலக்ட் ஆகிட்டாங்க, கெமி வந்து தோத்துட்டாங்க. ஸோ கெமி 1 செகண்ட் வந்து அவங்க லாஸ்ட்டாக தான் தண்ணி பிடிச்சாங்க, அவங்களால வரவும் வந்து முடியல. அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து செம்ம காண்டில் இருந்தாங்க. ஏன் சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து உடைக்கணும், இப்போ நான் பிடிச்ச தண்ணியை விடாமல் இப்போ அதையும் கீழே ஊற்றி இப்போ அவ்வளோ வெளியே போய் எதுக்காக பண்ணணும், ரொம்ப கேவலமான வேலையை வந்து இவங்க 2 பேரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆதிரியையும் வந்து சொன்னாங்க. ஆதிரியும் ஏதோ கீழே ஊற்ற ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 பேரையும் சொல்கிறாங்க. ஸோ ஆதிரியோட கேரக்டர் எல்லாமே உண்மையான கேரக்டர் எல்லாமே இப்போ தான் வந்து வெளியே வருது. இவங்களெல்லாம் நான் வெளியே இருந்தால் நான் பார்க்கக்கூட மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறனால தான் வந்து முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கெமியை வந்து இவங்க பேஸ்கெட் பால் ஸ்கில் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் நாளே வந்து போய் எல்லா ஸ்கில்லையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. ரொம்ப கேவலமாக இருந்தது அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சமக்கோவமாக வந்து அவங்க பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த ஒரு கேமில் வந்து கெமி வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்வதி வந்து அந்த கேமில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க டாப் 5ல். ஸோ இப்போது அந்த டாப் 5லேருந்து 3 பேர் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நடந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்தபோது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து அழுதுட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க வந்து செம்மையாக அப்செட்டில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க, அப்போயும் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு திவாகரன் கலை இவங்க வந்து பேசினோடனே காம் டவுன் ஆகி பயங்கரமாக வந்து அவங்கள திட்டிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு திரும்ப வெடிக்கும்னு நினைக்கிற சண்டை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பார்வதி மேலே கெமி செஞ்சது கரெக்டாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.